மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக சார்பில் மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தெற்குப்பட்டியில் நடைபெற்ற இந்த பந்தயத்தை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெரிய மாடு பிரிவில் 15 வண்டிகளும், சிறிய மாட்டு வண்டி பிரிவில் 41 வண்டிகளும் கலந்து கொண்டன. பந்தய தூரத்தை கடக்க பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. போட்டியின் நிறைவாக செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். அருமையான எடப்பாடியார் எடுத்த முடிவிலிருந்து என்றைக்கும் விலகியதில்லை. அவர் ஒரு முடிவு எடுத்தார், இன்றைக்கு இல்லை, 4 ஆண்டு கால ஆட்சி காலத்திலும் சரி, தொடர்ந்தும் சரி, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தொண்டர்களின் முடிவாக, கழக நிர்வாகிகளின் முடிவாக எடுத்து அதனிலே மிகச் சரியாக அவர் சொன்னார். அந்த தொண்டரின் அடிப்படையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக அனைத்து இந்திய அதிமுக என்ற தனிப்பெரு இயக்கம் இங்கே தமிழகத்தில் இருக்கிற அத்துணை இயக்கங்களை விட அனைத்து இந்திய அதிமுக தான் பெரியது என்பதை நிரூபிக்கிற வகையிலே தன்னுடைய செயல் திட்டத்தை இன்றைக்கு நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக தலைமையில்தான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.